Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 9th Maxல exercise 2.1ல first sum பார்க்கலாம். Which arrow best shows the position of 11 by 3 on the number line? ஓகேங்களா, இந்த நம்பர் லைனில் எங்கே 11 by 3 வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 11 by 3 இதை நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிவைட் பண்ணி பார்ப்போம். 3 3s are 9 9 ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் 2. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போமா, 0 சேர்த்தா நமக்கு 20. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம பாயிண்ட் வைக்கணுமா, கோசன்ட்லேயும் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 6 3s are 18 ரிமைனிங் 2. அதே மாதிரி 0 போட்டோம் அப்படின்னா அகெயின் நமக்கு 6 3s are 18 ரிமைனிங் 2. மறுபடியும் 0 போட்டோம் அப்படின்னா 6 3s are 18. அப்போ இப்படியே போய்கிட்டே இருக்கும், நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 3.666 போய்கிட்டே இருக்குது. ஸோ 6 பார். இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. அப்போ 3.67 எழுதுவோமா. ஓகே, இப்போது இந்த 3.67ன்ற நம்பர் லைனில் எங்கனக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, 3.67னா இது ப்ளஸ் நம்பர் தான். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் நமக்கு 0க்கு ரைட் சைடு இருக்கிற இந்த 3 பாயிண்டில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ 3 பாயிண்ட் அப்படின்றதுனால நமக்கு 3க்கு மேலே தான் இருக்க போகுது. 3க்கும் 4க்குள்ள இங்கனக்குள்ளே தான் வரப்போகுது. அப்போ நமக்கு சியா டியான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3.6 அப்படின்றதுனால பாதிக்கு மேலே போயிடுதா. அப்போ பாதிக்கு மேலே அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு இந்த டீன்ற பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, பாதிக்கு மேலே. இப்போ 3.5 அப்படின்றது பாதி, அதுக்கு மேலே தானே இருக்குது. 3.6 இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக இந்த டி ஆன்சர் தான். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் இஸ் டி. டீன்ற பாயிண்டில் தான் நமக்கு இந்த 11 by 3 வருது. ஓகேங்களா, செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -7 by 11 அண்ட் 2 by 11. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் எழுதும் போது எப்பவுமே டினாமினேட்டர் பாருங்கள். டினாமினேட்டர் சேமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0, இது 1 2. ஸோ நமக்கு வந்து இது பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பர். சரிங்களா, இது நெகட்டிவ் நம்பர். ஸோ நமக்கு இப்போ இந்த பக்கம் -1 -2ன்னு இருக்கும் இல்லையா. அப்போது -7லேருந்து +2 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதாவது இது வந்து நான் எழுதியிருக்கிறது நம்ம இன்டிஜர் நம்பர் எழுதியிருக்கேன். இங்கே வந்து நம்ம ரேஷனல் நம்பர் எழுதணும், பையில் தான் எழுதணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கு இடையில இருக்க நம்பர் இந்த -6 by 11, -5 by 11, -4 by 11, -3 by 11, -2 by 11 இப்படி போயிட்டே நம்ம 1 by 11க்குள்ளே எழுதிக்கலாம். ஓகேங்களா, எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதுனா போதும். ஓகேங்களா.